வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் களத்தில் விமர்சனங்கள் என்பது தவிர்க்க முடியாததுதான். ஆனாலும் அந்த வகையிலே திரு ஸ்டாலின் அவர்கள் மோடியின் மீது கடும் விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மோடியை நோக்கி பல கேள்வி கணைகளை எழுப்பியிருக்கிறார். மோடி தமிழகம் வரும்பொழுது என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். மோடியை நோக்கி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளே இன்றைய விவாத களத்தின் கருப்பொருள். கேள்விகள் எழுப்பும் ஸ்டாலின் பதில் சொல்வாரா மோடி? இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு திமுக சார்பாக திரு வைத்திலிங்கம் அவர்களும், பாஜக சார்பாக திரு ஃபெரோஸ் காந்தி அவர்களும், பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷன் அவர்களும், விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, இல்லை இந்த அளவுக்கு மோடியை நோக்கி கடும் விமர்சனம் வைப்பதன் பின்னணியில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? அது அதாவது ஸ்டாலினை பொறுத்தளவில் மோடி ஒரு எதிரி கட்சியாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எதிரி கட்சி அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் அவர் மோடி எதிராக பார்க்குறாருன்னா அவரை தன்னை ஒரு நேஷனல் லீடர் மாதிரி, ஒரு மோடிக்கு எதிரான ஒரு மாதிரி பொசிஷன் பண்ணுறாரு. அது ஒரு கட்டத்தில் பண்ணின பிறகு, இப்போ களம் வந்த பிறகு மீண்டும் மோடி இந்த அளவுக்கு அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. என்ன காரணம்னா, ஒரு சில நிகழ்வுகளால் அந்த கிறிஸ்தவ முஸ்லீம்களோட சிம்பதி மோடி எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லப்படக்கூடிய மோடி எதிர்க்கிறது தானே கரெக்டாக இருக்கும். மோடி எதிர்க்கிறது இவர் மாநில கட்சி ஒரு தலைவர், இவரோட மெட்டீரியல் சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் ஸ்டாலின். கருணாநிதியே சொல்லுவார், என்னோட அளவு உயரம் தெரியும்னு சொல்லுவார். அந்த வகையில் இருக்கும்போது மோடி எதிர்க்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. மோடி எதிர்ப்புங்கிறத விட இந்த மாநில அரசு எதிர்ப்பை தான் அவர் அதிகமாக மையப்படுத்தணும். அதுதான் அவங்களுக்கு சரியான ஒரு வியூகமாக இருக்க முடியும். இப்போ மோடி எதிர்ப்புக்கு தான் நீங்கள் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. காங்கிரஸ்காரங்களும் ராகுல் காந்தியும் பார்த்துக்கலாம், நீங்களும் கொஞ்சம் அதில் தலையிட்டு பண்ணால் போதுங்கும் போது, ஒட்டுமொத்த மோடி எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் அவங்களோட எக்ஸீடிங் த லிமிட், தேவையை தாண்டி மோடி எதுக்குறாங்களோங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. காரணம், கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கன்சல்டேஷனில் காங்கிரஸே போதும். சோனியா, இந்திரா காந்தி இருக்கக்கூடிய இடத்துல தான் தமிழ்நாட்டில் இதுவரை கன்சால்டேட் ஆகிருக்கு. அந்த அவங்க திமுக கூட அதிமுக கூட இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் மறந்து சோனியா, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, இப்போ ராகுல் காந்தி வயல் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவருக்கு மோடி அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி ஒரு நட்பு பாராட்டினால இந்துக்கள் ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடுமோன்ற ஸ்ட்ராட்டஜி தானே அது. இல்லை, இந்துக்கள் தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கியா இன்னும் வரல. இந்துக்கள் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியா வரல. இந்துக்கள் தமிழ்நாட்டில் எங்க வாக்கு வங்கியா இருக்காங்கன்னா சமூக வலைத்தளங்களை மட்டும்தான் இந்துக்கள் வாக்கு வங்கியா இருக்காங்க. மற்றபடி கேரளாவில் கூட இந்துக்கள் வாக்கு வங்கியா வந்துட்டாங்க. பிஜேபி ஒரு 15-16 கன்னியாகுமரி அந்த பக்கத்துல சார், கேரளா ஒட்டிய, அதனால கன்னியாகுமரியில் மட்டும் இந்துக்கள் ஒரு வாக்கு வங்கியா இருக்கிறாங்க. ஒரு பார்லிமெண்ட் மட்டும் தான் அது மட்டும் தான் இந்துக்கள் வாக்கு வங்கியா இருக்காங்க. மற்றபடி அந்த கொங்கு பெல்ட்ல ஓரளவு அவங்களுக்கு இந்து வாக்கு வங்கி, இந்துங்கிற உணர்வுல அந்த கோவை குண்டு வெடிப்பை பேஸ் பண்ணி கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, எடப்பாடி பழனிசாமிக்கு மோடி அங்க ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறது இயல்பா நமக்கு தெரியுது. ஆக ஸ்டாலினுக்கு அது தெரியும், இந்துக்களுக்கு ஒரு வாக்கு வங்கி என்றாலும் வந்துருவாங்களோன்ற ஒரு அச்சத்தில் இன்னைக்கு திமுக வேட்பாளர் எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, கும்பாபிஷேகத்துக்கு போறாங்க, நெத்தியில பொட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாமே திமுக வேட்பாளர் என்ன செய்யறாங்க, ஏன்னா அதுல சான்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறாங்க. என்றாலும் ஓவரால் மோடி அதிகபட்சமா எதுக்கு காரணம், மைனாரிட்டி ஓட்ஸ் கன்சல்டேஷன் தான் அதுல நோக்கம். ஆனா மோடி என்ன செய்வாருன்னா, ஒரு குழந்தை ஏதாவது பண்ணிச்சுன்னா அந்த குழந்தைய இது பண்ற மாதிரிப்பட்ட பாணியை தான் இதுவரை பண்ணியிருக்காரு ஸ்டாலினுக்கு எதிராக. ஸ்டாலின் தனக்கு ஒரு போட்டியாளராக பார்க்கல, ஸ்டாலின் மேலே ஒரு பாசத்தோடு தான் பார்க்குறாரு. அவர் இன்னைக்கு கூட அவரோட பேச்சில் பார்க்கும்போது காங்கிரஸ் மட்டுமே ஐடென்டிஃபை த எனிமின்னு அம்பேத்கர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் மட்டுமே எதிரின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே நட்புலயத்தில் தான் பார்க்குறாரு. அதுவும் திமுக பெரிய அளவில் நட்புலயத்தை பார்க்குறாரு. சொல்லப்போனால் திமுக கூட்டணியை பாஜக விரும்பி கிடைக்காம அதிமுக கூட்டணிக்கு போன ஒரு கதை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. வெளிப்படையா பேசலைனாலும் அவங்க நடவடிக்கைகளை ஸ்டாலினை தான் நம்பினாங்க. ஓகே 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 திரு காந்தி, எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் இந்த கேள்வி கணைகளை? அதாவது ஸ்டாலின் சகோதரர் சொன்னது போல தன்னை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராகவே இன்னும் நிலைநிறுத்தி கொள்ளவில்லை. இப்போ தான் வந்திருக்கிறாரு, இந்த கட்சியினுடைய தலைவராக இப்போ தான் வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட நீண்ட காலத்திற்கு பிறகு அவரால் உடல்நலம் குன்றி கலைஞர் வீட்டில் இருந்தபோது கூட அந்த தலைமை பதவிக்கு அவரால் வர முடியவில்லை. ஏன்னா தொண்டர்கள் அந்த அளவுக்கு அந்த கட்சியிலேயே பல பிரிவு யாரெல்லாம் அந்த தலைமை பதவியை எடுப்பார்கள் என்ற காரணம்லாம் இருந்துச்சு. தலைவராக வந்த உடனே அவர் முதல்ல என்ன நினைக்கிறாருன்னா,
தன்னை வந்து ஒரு பிரதமரை எதுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து ஆல் இண்டியா லெவலில் கலைஞருக்கு எப்படி அவருடைய பையன்தான் ஓரளவுக்கு அந்த கட்சியை காப்பாற்றுறாருன்ற ஒரு பத்திரிகையில் செய்தி வரணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் முதல் பதவி ஏற்ற உடனே எப்படின்னா ஒரு நாகரிகம் பாருங்கள் திமுகவுக்கு அது கலைஞர்கிட்ட கூட இருந்துச்சு. நாளைக்கு காலையில் கலைஞருடைய இறப்பினுடைய செய்திக்காக ஒரு இரங்கல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள். அனைத்து கட்சியும் அதில் கூப்பிடுறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் பத்திரிகையிலையும் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய பெயரை போடுகிறார்கள், அழைப்புதலை கொடுக்கிறார்கள். நாளைக்கு நிகழ்ச்சி நடக்கும்போது எப்படி உங்களை பத்திரிகையில் என்னுடைய விழாவுக்கு உங்களுடைய பத்திரிகையை பெயரை போட்டுவிட்டு உங்களை ஒழித்து கட்டுவது தான் முதல் வேலைன்னு நாள் சொன்னா இது எவ்வளவு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு அரசியல் நினைச்சு பாருங்க. இது என்ன அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் அந்த விமர்சனம் தான் சொல்றேன். அந்த விமர்சனங்கள் தானே கேக்குறீங்க. இப்ப நீங்க ஸ்டார்டிங் ஆனது அங்கதான் தேர்தல் நேரத்தில் தமிழகத்துக்கு மோடி வராருங்கிறாரு. அந்த கேள்விக்கு அதே அவங்க அப்பாவை பார்க்க வரும்போது மோடியை இப்படி நாட்டுக்கு தேவையில்லாத நீங்க எங்க அப்பாவை பார்க்க வரன்னு கேட்கலையே. அங்க உனக்கு நாகரிகம் உங்களுக்கு தெரியல. ஒரு பிரதம மந்திரியா அதுதான் ஒரு பிரதமரே அதான் அரசியல்ல தான் வீட்டுக்கு வரும்போது அதே முரசொலி மாறன் இறப்புக்கு அங்கே இடுகாட்டு வரைக்கும் பாரத பிரதமர் சென்றார்ல. அதுதான் ஸ்டாலினுக்கு இங்கே இருக்கிற சகோதரர் சொன்னது போல மாநில கட்சியை பாருங்க, புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல, தமிழின தலைவர் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல, மறைஞ்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடியை இன்று வரை ஸ்டாலினால ஹேண்டில் பண்ண முடியல தமிழ்நாட்டில். ஏதோ 2.5 வருஷம் வந்துருச்சு இன்னைய வரைக்கும். அதனால என்ன பண்றாருன்னா, சரி 2.5 வருஷம் ஆட்சியே அவரால் ஒண்ணு இதோ நாளைக்கு காலையில கலைச்சிருவாரு, அது பண்ணாரு இது பண்ணாரு சட்டை கழிச்சு எல்லாமே நான் செஞ்சு பார்த்தாரு. ஆனால் இந்த ஆட்சியை கலைக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை வந்த பிறகு என்ன செய்யறாருன்னா தன்னை மக்கள்கிட்ட நிலைநிறுத்திக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. மக்கள்கிட்ட நிலைநிறுத்திக்கிறேன். ஆல் இண்டியா லெவல்ல ஒரு லீடரை எதிர்த்தோம்னா அது ஒரு பெரிய செய்தியா வரும். தன்னை ஒரு தலைவனா நிலைநிறுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. அதாவது மிக தவறான காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் வைக்கப்படுகிற விமர்சனமாகத்தான் இதை பார்க்கிறேன். இன்னும் தலைவராக நிலைநிறுத்தி கொள்ளவில்லை, தனிப்பட்ட நாகரிகத்தின் நடப்படையெல்லாம் அரசியலாக்குகின்ற இதெல்லாம் நான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இதெல்லாம் அர்த்தமற்ற சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லாத குற்றச்சாட்டுகளை தான் பார்க்குறேன். அதை நம்ம விட்டலாம். இது பதில் சொல்லக்கூடிய அதாவது இது அவர் 40 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கிறவர், கலைஞர் காலத்திலேயே துணை முதல்வராக இருந்தவர், நீண்ட காலமாக இந்த தமிழக அரசியல் அவருக்கு துணையாக இருந்தவர், இள வயதிலிருந்தே போராட்ட களத்திலேயே நின்று கொண்டிருக்கிறவர், தன்னை முன்பு கலைஞர் வாழும் காலத்திலேயே தன்னை தலைவராக நிலைநிறுத்தியவர், கேள்விக்கு இடமில்லாமல் அடுத்த தலைவராக தொடர்ந்திருப்பவர். அவரை பற்றி இன்னும் நிலைநாட்டலை அப்படின்னா ரொம்ப எள்ளி நகையாடக்கூடிய விமர்சனமாகத்தான். அதுக்கு மேலே சொன்னால் நல்லா இருக்காது, அது தேவையில்லை. மக்கள் நிரூபிப்பார்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு. இப்போ இல்லை அதெல்லாம் வேணாம், விமர்சனம்லாம் விமர்சனம் அது இல்லை. இடையில மறித்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் நான் இதை குறிக்கிட்டேன்னா எவ்வளோ தவறான ரொம்ப என்ன கேட்டால் அது நல்லா இருக்காது. நாகரிகமான வார்த்தை போட்டுட்டு ஒழித்து கட்டுவதுதான் அரசியல் நாகரிகம். இது நாகரிகமா? இப்ப நீங்க பேசுனீங்க பல சிறுவிளைத்தனமானது நான் சொல்லுவேன். அதுக்கு சிறுவிளைத்தனமா நீங்க பேசுனீங்க. ஆனால் சிறுவிளைத்தனமா நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற நீங்க மீண்டும் பேசுறீங்க. நான் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பேசிட்டு குறுக்க பேசுறீங்க. அதுக்கு பதிலே சொல்லக்கூடாது. இல்ல உங்க நாகரிகம் அடிப்படை நாகரிகம்னா முதல்ல நீங்க என்ன கத்துங்க. என்னன்னா நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நான் குறுக்கவே பேசக்கூடாதுங்கிறேன். ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருத்தர் குறுக்கிட்டு பேசுவது என்பது அடிப்படை நாகரிகமே இல்லை. அது முதல்ல நீங்க கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன், விடுங்க. அதனால இப்பொழுது நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல் சுற்றுல எனது பதிவு என்னன்னா, எனவே அதை விட்டலாம். இப்போ நம்முடைய தளபதி அவர்களுக்கு குற்றச்சாட்டு, பிரதமர் வராரு, அப்போ முக்கியமான குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. என்னன்னா, நீங்க இந்த ராம் டெம்பிள், கவு ப்ரொடெக்ஷனு, சான்ஸ்கிரிட்டைசேஷன், ஹிந்தி இம்போசிஷன் இது மட்டும்தானே கவனம் செலுத்திருக்கீங்க, வேறு என்ன சாதிக்கணும்னு சொல்லுங்க. 100 ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணீங்களே, 11 இங்கே தமிழ்நாடு கொடுத்தீங்களே, ஒன்றுக்காவது நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்களா? எய்ம்ஸுக்கு அறிவிச்சிங்களே, ₹1 அலோகேட் பண்ணீங்களா? இப்படிலாம் சில கேள்விகளை வைக்கிறார். அது வைத்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க கேட்குறாரு. அவர் மீண்டும் என்னை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் வரும்போது இந்த கேள்விகள் எல்லாம் உங்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சொல்கிறாரு. சொல்லட்டுமே, ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லை.
அவங்களுக்கு வந்து வெற்று வாக்குறுதிகளை மட்டுமே வைத்து மக்களை திசை திருப்பி கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. பேசுவோம். ஆமா, அதனால அது இங்கே தமிழ்நாட்டில் நடக்காது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். விவாத களம் தொடர்கிறது. திரு வெங்கடேஷ், ஸ்டாலினுடைய கேள்விகளை எப்படி பார்க்கிறீர்கள்? அதற்கு மோடி எந்த விதமான பதில் சொல்லுவார்? தமிழகத்துடைய தேர்தல் களத்தை வந்து நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து மாநில இஷ்யூஸ் தான் இது வரைக்கும் பேசப்பட்டு கொண்டே வருகிறது. ஸ்டேட் இஷ்யூஸ் பற்றி தான் ரெண்டு பேருமே, அதிமுகவும் சரி திமுகவும் கடந்த ஒரு தேர்தல் ஆரம்பித்த பிற்பாடு இந்த இதெல்லாம் முடிஞ்ச இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணிகள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஃபோக்கஸ் வந்து திருப்பி மாநில இஷ்யூஸ் மேலே தான் அதிகமாக இஷ்யூஸ் தான். ஆனால் இது வந்து மத்திய அரசுக்கான தேர்தல், இது வந்து மோடி அரசாங்கம் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். இது வந்து மத்தியக்கு போட வேண்டிய வாக்கு அப்படின்னும் போது மிக தெளிவாக இங்கே நாம நேஷனல் இஷ்யூஸ் தான் எடுத்து பேசணும் அப்படின்றது முதல் பாயிண்ட். நான் சொல்லிட்டே இருந்தேன். அதை படிப்படியாக இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களும் சரி, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் இப்போ அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது புள்ளி என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு தேசிய அளவில் இருக்கான தேர்தல் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி நடந்திருக்குன்னா, நீங்கள் நேரடியாக மோடி அவர்கள் ஒவ்வொரு மாநில தேர்தலுக்குள்ளேயும், இப்போ நான் பழைய மாநில தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக, இப்போ தில்லின்னு எடுத்துன்னா அவர் கேஜ்ரிவாலோட மோதுவார். அப்போது எல்லா இடத்துலையும் அவர் தான் ஸ்டார் ஸ்பீக்கராக இருப்பார், ஸ்டார் பிரச்சாரகராக இருப்பார். அப்படின்னு வரும்போது இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் தான் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய திரு மோடி அவர்களோடு இப்போ மோதுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளராகவும் முதல்வராக இருக்கக்கூடியவருக்கும் முதல்வராக வரக்கூடியவருக்குமான ஒரு மோதலாக அது இருந்ததே கிடையாது. பெரும்பாலும் அது வந்து தேசிய தலைவரான மோடி அவரோடு மோதுதல் முறை தான் வந்து நடைபெற்றிருந்தது. இங்கே தான் அது வந்து அந்த மாதிரி நடைபெறாமல் இருந்தது. இப்போ அந்த உத்தியை இவர் மாற்றியிருக்காரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, நேரடியாக இதே மாதிரி இங்கே வந்து நேரடியாக நான் வந்து இப்போ திரு மோடி அவர்களை கேள்வி கேட்கிறேன், மோடி அவர்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே அவர் அந்த கேள்வியை மாற்றியிருக்கார். இப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லது. என்னென்னா, தேசிய அளவிலான இஷ்யூஸுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய, தமிழக அளவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அந்த பிரச்சனைகளை சார்ந்து நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், தேசிய அளவிலான பிரச்சனைகளுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அதற்கு நீங்கள் என்ன விதமான பதில்களை வைத்திருக்கிறீர்கள் என்று நேரடியாக மோடியை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு யுத்திக்கு இவர் வந்திருக்கிறார். இது வந்து என்னன்னா, நிச்சயமாக மோடி இதற்கெல்லாம் பதில் சொல்ல போவதில்லை. அது பொதுவாகவே அவர் எதற்குமே பதில் சொன்னது கிடையாது, பதில் சொல்ல போறது கிடையாது. அது பதில் சொல்ல மாட்டார். என்னன்னா, இயல்பாகவே அது மட்டும் இல்லை சார், நீங்க மோடி அவர்களுடைய உத்தி வந்து மிக தெளிவான உத்தி. எல்லா மாநிலத்திலும் அதுதான் பின்பற்றாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து வேதனைகளை முன்வைக்கிறீர்கள் எதிர்க்கட்சிகள். அது வந்து நீங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய நீங்கள் வேதனைகள், மக்களுடைய வேதனைகள் அல்லது என்ன விதமான பாதிப்புகள் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டே வருகிறீர்கள். நாங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் செய்த சாதனைகள் என்னவோ, இப்போ தமிழகத்தும் எடுத்தால் இந்த நீங்கள் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையாகட்டும் அல்லது உயர் மருத்துவமனைகளை, அது கரெக்டான அப்ரோச் சார். ஒரு ஆட்டோக்ராட்டிக் லுக் வராது. இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா, நான் வந்து parallel ரெண்டுத்தையும் வைக்கிறேன். நீங்க ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस வைக்கிறீங்க, யூ டிசைடுங்கற மாதிரி. ஆமா, மக்கள் மத்தியில நாங்க சொல்றோம். நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் பிரச்சனைகளை நீங்க வைக்கிறீங்க, நாங்க ஒரு செட் ஆஃப் சாதனைகளை வைக்கிறோம். நீங்க வேதனைகள்னு சொல்றீங்க, நாங்க சாதனைகள் சொல்றோம். முடிவு எடுக்க வேண்டியது மக்கள் தானே. இதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்லலன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு செட் ஆஃப் இந்த தமிழகத்துக்கு நான் என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கேன் பாருங்க. நீங்க வரிசையா நான் நல்லது பண்ணிருக்கக்கூடிய ஒரு 10 விஷயங்களை வைக்கிறேன். தேசிய அளவில் நான் என்னென்னலாம் நல்லது பண்ணியிருக்கேன்னு ஒரு நல்லது பண்ண ஒரு 10 விஷயங்களை வைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் இரண்டிலும் தராசை வைத்துக் கொண்டு பாருங்கள், உங்களுக்கு எது பிடித்திருக்கிறது முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் ஏன் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்று கேட்டீர்கள் என்றால், அதற்கு உண்மையில் வந்து எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது நீங்கள் வந்து கிளப்பி வைத்துக் கொண்டிருக்க ஸ்டாலின் கேட்கிற கேள்வி அந்த 10 விஷயங்கள் என்ன பண்ணிருக்காரு, அதுதான் கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு நிச்சயமாக பாஜக தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராது. அவர்கள் நிச்சயம் அவருடைய தேர்தல் உத்தியே அப்படித்தான் இருக்கு சார். அவருடைய சாதனைகளைத்தான் மையப்படுத்தி பேசுவார்களே தவிர உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல போவதில்லை. திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம இஷ்யூல நாம நிற்கணும், மற்றவங்க இஷ்யூக்குள்ள ஏன் போனோம்? மோடி கூட இங்க சொன்னாரு, நான் ஒரு என் ஜாதியை சொல்லி என்ன இது பண்றாங்க, என் ஏழ்மையை சொல்லி இது பண்றாங்கன்னு. என்னதுன்னா, அதை மோடி கூட சார்ந்து இருக்கவங்க வந்து அதை எடுத்து முன்னெடுத்து பேசலங்கிறதா தமிழ்நாட்டில். அதுதான் கேட்க, இது பெரியார் மண்ணு திராவிடர் மண்ணு அதை பேசலங்கிறதா அங்க அடிக்கல் நாட்டினீங்க. ஃபண்ட் அலோகேஷன் எங்கன்னு கேட்குறாங்க.
அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் அட்லீஸ்ட் மோடி கொடுக்கலனா கூட மோடி சார்பாக இல்ல அது வந்து நீங்க வந்து ஒரு இஷ்யூல வந்து நம்ம இஷ்யூல நாம வெங்கடேஷ் பேசும்போது நம்ம இஷ்யூலே நாம பேசிட்டு போறதா நமக்கு ஒரு பொலிட்டிக்கலி கெயின். நீங்க வந்து கன்ஸ்ராம் ஒர்க்கா வந்து ராமர் கோயிலா பாபர் மசூதியான்னு கேட்கும்போது வந்து என் சமூக பெண்களுக்கு ப்ரொடெக்டடு டாய்லெட்ஸ் இல்லை, அதுதான் எனக்கு முக்கியம், ராமர் பாபர்லாம் எனக்கு மேட்ரே கிடையாதுன்னு பேசினார். ராமர் பாபருக்குள்ள போனால் வந்து அது அவங்களுக்கு அந்த இஷ்யூவில் அவங்களுக்கு லாபம் இருக்காதுன்னா இப்போ அரசியல் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகி போச்சு. நமக்கு என்ன இஷ்யூவில் லாபம் வருமோ அந்த இஷ்யூ மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருப்போம். தேச பாதுகாப்பு நாங்கள் தான், ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான், இப்படி நமக்கு எது எது சாதகமாக நம்ம இஷ்யூவில் இருக்குதோ, உஜ்வாலா ஸ்கீமில் நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம், ஏழை பெண்களுக்கு நேரத்தை சேமித்து அவங்களுக்கு கேஸ் கொடுத்ததில் வந்து அவங்க இப்போ வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னு பாசிட்டிவாக நம்ம சொல்றத பேசிட்டு போறதா இப்போ உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிற அளவுக்கு தான் அடாப்ட் பண்றாங்க. ஒரு சர்வாதிகார தோரணையை ஏற்படுத்துது இல்லையா? இல்ல மக்கள்கிட்ட வந்து வாக்கு வங்கி அரசியல், நம்ம ஏதோ சொன்னா நமக்கு வாக்கு கிடைக்கும், நமக்கு பாசிட்டிவா எது இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு போட்டு நமக்குள்ள நெகட்டிவா மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய வேலை அவங்க. அப்படி ஒரு நெகட்டிவ் வந்தா அந்த நெகட்டிவ்க்குள்ள போய் நம்ம ஏன் அந்த நெகட்டிவ்க்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும்? அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் ஸ்டாலினை பொறுத்த கூட நான் வந்து என்னன்னா, ஒரு மோடியை நீங்க எதுக்குறது வந்து முறை தான், நீங்க உங்க ஐடியாலஜிக்கல் எல்லா இதுலையுமே நீங்க எதுக்குறீங்க, சமஸ்கிருத இது பல இதுகள்லாம் நீங்க இந்தி இதெல்லாம் எதுக்குறீங்க, ஸோ ரைட். பட் உங்களோட மெயின் எதிரி வந்து 2 வருஷமா இந்த கவர்மெண்ட் நீங்க சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். இன்னும் 17 நாள் இருக்குது. அந்த நாளுக்குள்ள நீங்க எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்றது தான் உங்க அரசியலுக்கு உங்களுக்கு கெயின். மற்ற நீங்க ராமதாஸை 7 சீட்டுக்கு தக்கன டார்கெட் பண்ணிடுங்க, மோடியை ஒரு சென்ட்ரல் எலெக்ஷனுக்காகவும் 5 சீட்டுக்கு தக்கன டார்கெட் பண்ணிடுங்க. ஏன்னா மோடி வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க டபுள் டிஜிட்ல வாங்கிடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க, கிருஷ்ணகிரி தென்சென்னைங்கெல்லாம் வாங்கிடுவாங்க. இது ஜெயலலிதா பாணியில மோடியையே வந்து அவங்க பண்ணும்போது நம்ம ஏன் அதை ரொம்ப ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணி எதுக்கணுங்கிறதான் ஒரு பார்வை. திரு காந்தி இல்லை, இந்த திரு வெங்கடேஷ் சொல்கிற மாதிரியும் திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற மாதிரியும் உங்களுடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, என்னுடைய சாதனை மட்டும் சொல்லுவாங்கிறார். ஸ்டாலினோட கேள்வியே உங்களுடைய சாதனைகள் என்னங்கிறது தான் கேள்வி. சாதனைகளை வந்து நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறத வந்து எந்த விதத்திலையுமே எதிர்கட்சிகள் காதலே வாங்கிடும். ஒரு உதாரணத்திற்கு எங்களுக்கு கிடைத்த ஒரே தொகுதி தமிழகத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி சென்ற தேர்தலில் கிடைக்கும். அந்த தொகுதியில் இதுவரை தமிழகத்தில் இருக்கிற திமுகவில் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார்கள், மேல் சபையில் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 40,000 கோடி திட்டங்களை நிறைவேற்றி முடித்து விட்டார்கள் ஒரே பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியில். இன்னும் கேட்டால் மாநில சாலைகளில் கூட, இணைப்பு சாலைகள், மாநில சாலைகள் கூட மத்திய அரசினுடைய நிதியில் இன்றைக்கு அங்க செல்மையாக பிரதமர் என்பவர் வந்து ஒரு நாட்டுக்கே பொதுவான, நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு தொகுதி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு அங்க வெற்றி பெறுகின்ற நபர் எந்த அளவிற்கு அங்கிருந்து தன்னுடைய நிதியை வாங்கிட்டு வரணும்ன்றது தான் இதுல முக்கியமானது. எத்தனையோ அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் வந்து திமுகவில் இருந்திருக்காங்க, நீங்க அப்படி செஞ்சிருக்காங்களான்றதை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி அதுதான் இப்ப பாத்தீங்களா இந்த கேள்வி கேட்குறீங்களா, இதை செய்ததை எதையுமே மறைப்பதற்காக தான். அதுக்கு தான் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா 5 கொலை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதிக் பாஷா மேட்டர் உள்ள அங்கே அதை உள்ள ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டாலினுடைய யுக்தியை ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளிமறைவு இல்லாத ஒரு இது இருக்கும். அங்கே சாதிக் பாஜா பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு ஒய்ஃபு போய் இன்றைக்கு காவல்துறையில் வந்து இப்போ ஒரு இது கேட்கும்போது அதை மறைப்பதற்காக இது ஒரு கொலைப்பலி வந்து விடுமோ அப்படின்னு தேர்தல் நேரத்தில் வரக்கூடாதுன்னு இல்லை. அதை நான் சொல்ல புரியுதா இல்லை, அப்படி ஒரு மாத்துகின்ற. இப்போ இந்த கேள்வி நான் கேட்கிறேன், இதே ஸ்டாலினை கச்சத்தீவை உங்க திமுக அரசு தானே இந்த நாட்டிற்காக காங்கிரஸுடன் சேர்ந்து இலங்கையிடம் தாரை வார்த்தது, அதனால் அது வந்து இந்தியாவிற்கு இறையாமைக்கு ஆபத்தான விஷயம் அல்லவா, அன்றைக்கு ஒத்து போனீர்களே. இன்றைக்கு உங்களால தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களால சொல்ல முடியுமா? அது நான் ஒரு கேள்வி சார், அவங்களுடைய கேள்வி என்னன்னா, நான் தான் சொல்றேன்ல, ஸ்டாலின் வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அதை எழுப்பும் போது இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தான் சொல்றது எங்கள்கிட்ட கேளுங்க நாங்க சொல்றோன்ற, நீ ஸ்டாலின் நான் ஸ்டாலின்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொது மேடை போடுங்க, பாரதிய ஜனதா சார்பா நாங்க வரோம், நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க சொல்லுங்க, அவர் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் சொல்றோம். ரெண்டே விஷயம் சொல்றேன் சார். இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழர்கள் இலங்கையில் நேரடியாக கொலை செய்வதற்கு இந்திய ராணுவத்தை அனுப்புறாங்கன்னு அங்க இருக்கிற பதிவுகள் நீங்க பத்திரிகையாளர் எல்லாம் முடிவு பண்ணாங்க. நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க, தமிழர்கள் அங்க கொல்லப்பட்ட தமிழர்களுடைய ஒரு தோராய எண்ணிக்கை வந்து 1,00,000 சொச்சம். அதே தேதியில் 2Gயில் கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் 1,00,000 சொச்சம். நல்லா பாருங்க. அப்பொழுது ஒரு தமிழர்களையும் 1 கோடி ரூபாய்க்கு திமுக வித்ததா என்று இன்றைக்கு நாங்க சொல்ல முடியுமா? சார் அது அப்பீல் இருக்கு சார், அது சார் கோர்ட்ல இப்பதான் சார் சொல்லிருக்காங்க. இன்றைக்கு கூட அந்த பணம் ஜெகத் ரட்சகன் மூலியமாக 28,000,000 கிட்டத்தட்ட 28,000 கோடியை இலங்கையில்
அங்க கட்டுமானம் செய்வதற்காக இன்றைக்கு செய்தியில படிக்கிறோம். அது உண்மையா என்னன்றத பத்தி எல்லாம் கேளுங்க. இந்த விஷயம் எல்லாம் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக தான் இது ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்கு ஒரு விசாரணை கண்டிப்பாக உங்ககிட்ட கேக்குற கேள்வி இது மட்டும் அதுதான் சார். நீங்க பாருங்க அதை மறைக்கிறீங்க. இல்ல நான் மறைக்கவே இல்ல. அதாவது இந்த பணம் எங்கிருந்து எப்படி எல்லாம் வந்து திரும்பவும் அந்த 2G பணம் தான் இலங்கைக்குள்ள வருகிறதா என்கின்ற ஒரு சந்தேகமும் இப்ப மக்கள் நான் சொல்லல. இன்னைக்கு நீங்க Facebook ட்விட்டரை திறந்தா கம்ப்ளீட்டா இந்த ஜெகத்ராஜனுடைய மேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. 28,000 கோடி ரூபாயை ஒரு தனி நபர் வந்து இலங்கை சிங்கப்பூர் வழியாக இலங்கையில் வந்து முதலீடு செய்திருக்கார் என்ற வர்ற செய்தியை பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமா இருக்கு. இதை மறைப்பதற்காக தான் இப்படி ஒரு சூழ்நிலையை திமுக தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதங்களை மீண்டும் தொடரும். விவாதக்களம் தொடர்கிறது. திரு வைத்தியலிங்கம், உங்கள் மீது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காரு. மீண்டும் மீண்டும் அடிப்படையற்ற, பொருளற்ற, ஆதாரமற்ற ஒரு 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 எள்ளி நகையாடக்கூடிய அதுதான் முதல் சுற்றில் சொன்னது சொல்றேன். எள்ளி நகையாடக்கூடிய குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. சிரிப்பு என்ன தெரியல. என்னன்னா இதுதான் தப்பு. நீங்க 15 நிமிஷம் பேசுனீங்க, நான் அது நல்லா இருக்கு. அதாவது இப்போ ஒன்றுனா இது ஏதாவது சிறுபிள்ளைத்தனமானது. என்னென்னா ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு, சாதிக் பாஷா வழக்க அது தற்கொலை என்று முடித்து வைக்கப்படுகிறது, அது பற்றி அது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் அது விசாரிக்க போகிறோன்றாரு. முடித்து வைக்கப்பட்ட பிறகு 7 வருஷம் இவங்க ஆட்சி இருந்திருக்காங்க. உங்களை ஏதாவது தடுத்தாங்களா? அது முடிச்சது தப்புன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது விசாரணையில் நிலுவையில் இருக்கா? இப்போது யாராவது புகார் கொடுத்துருக்காங்களா? ஒன்று. ரெண்டாவது, இந்த அண்ணா நகர் ரமேஷ் வழக்கு எப்பயோ அது வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது தற்கொலைன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. அது என்ன சொல்கிறது தெரியுமா? இது சம்பந்தமாக புகார் வரப்பெற்றால் அதன் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு முதல் பேசுகிறாரு. வெட்கங்கட்டத்தனமான செயலாக இது இல்லையா? புகாரே இல்லை, முதல்வர் அதை பற்றி புகார் வரப்பெற்றால் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அதை விட நான் எப்படி நாகரிகமாக கேட்குறதுன்னு தெரியல. இப்படியா ஒரு பொறுப்பற்ற முதல்வர் இருப்பார்? அதாவது பேசக்கூட ஒரு பிரச்சனையில எதை வேணாம். இப்போ நாங்கள் சொல்றது வந்து நீங்கள் சொல்றது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முந்தைய நடந்து சொல்றீங்க, முடித்து வைக்கப்பட்டது, ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க, அதெல்லாம் உங்களால் அது நடவடிக்கை உங்களுக்கு வக்கில்லை, வகை இல்லை. ஆனால் நாங்கள் சொல்வது 5 கொலை நடந்திருக்கு, கொள்ளை முயற்சி நடந்திருக்கு. இது நிதர்சனமாக இப்பொழுது நடந்தது, சமீபத்தில் நடந்தது. அது பற்றி வழக்கு விசாரணை இருக்குது. அதில் வந்து குற்றவாளிகள் என்று நீங்கள் வச்சுருக்கீங்களே, அவங்கள மிரட்டி அடித்து உதச்சி மிரட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புகார் வந்திருக்கு. அது சொன்னால் ஆய்வு வேணும்னு சொல்கிறோம். அது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அவதூறு வழக்கு தொடுத்தீங்க, அதை எடுத்து நான் அதை வந்து ரத்து பண்ணணும்னு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். அது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, நீதிமன்றம் கேட்டிருக்கு, நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் இது பதில் சொல்லணுமா? ஒரு முதல்வராக இருக்கிறவர் 5 கொலை நடந்திருக்கு, உங்களுடைய அம்மா வீட்டில் போய் கொள்ளை அடிச்சிருக்கானே, அதுக்கு என்ன ரகசியங்கிறத பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்லணும். கோர்ட்ல மூவ் பண்ணிருக்காங்க இல்லையா? அதை பற்றி சந்தேகத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்றோம். மக்கள் மன்றம் தீர்ப்பளிக்கட்டுமே. இது சம்பந்தமாக யார் மறைக்கிறார்கள், யார் இந்த வந்து துணை போகிறார்கள்ங்கிறத பற்றி மக்கள் மன்றம் தீர்ப்பு சொல்ல வேணாமா? ஒன்று. இது இந்த அவல ஆட்சியை பொறுத்தவரையில் அங்கே இருக்கிற அது அதில் பாதாளத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆட்சி. எப்படின்னா சாதனைகள்னு சொல்றாரு, வேதனைகள் தான் மிச்சம். இந்த ஆட்சியில், மோடி ஆட்சியில் மக்கள் படுகிற வேதனைகளை நீங்க என்ன சாதனைன்னு சொல்றீங்க? ஜிஎஸ்டியை சொல்லலாம், பண மதிப்பு நடவடிக்கையை சொல்லலாம், நாடு பாதுகாப்பா இருக்கு. அடுத்து வரேன். அந்த ரெண்டுமே நாட்டை அதுல பாதாளத்துக்கு கொண்டு போய் 82 லட்சம் கோடி நீங்க கடனை ஒசித்திருக்காரு இந்த மோடி. இதுதான் உங்க சாதனையா? இதை நான் கேட்க மாட்டாருமா? நீங்க பாதுகாப்பு அப்படிங்க எதுக்கு இப்ப மத்திய அரசு பத்தி, மோடியை பத்தி மோசடி மோடி என்று ஏன் பேச தொடங்கணும்னு சொன்னா, அவருக்கு பின்னாலே இந்த முதல்வர் ஒளிந்து கொண்டு நாட்டின் பாதுகாப்பு அவர்தான் இருக்கிறார். என்ன பாதுகாப்பு? நான் இந்தியா பாதுகாப்புக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? உங்களால் தான் ஆபத்து வந்திருக்கிறது. ஏன் இன்னைக்கு எந்த நாட்டிலிருந்து பாதுகாப்பு ஆட்சியாக நடந்து போர்? பாகிஸ்தான் எதனால பிரச்சனை?
காஷ்மீர். காஷ்மீர் பிரச்சனை முடித்து காஷ்மீர் பிரச்சனை இல்லைன்னா எந்த நாடு நமக்கு எதிர் நாடு இல்லை சுற்றி. இப்படி இருக்கிற பொழுது இந்த நாட்டுக்கு இருக்கிற அச்சுறுத்தல் காஷ்மீர் பாகிஸ்தான் என்றால் அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையிலிருந்து நீங்கள் நழுவி ஆயுதம் கொண்டு அவர்களை அடக்கி அதன் மூலமாக பிரச்சனை நடக்குன்னு சொல்றீங்களே. இன்னும் சொல்ல போனா இவர்களுடைய உள் கிடக்க என்னன்னா இந்த பிரச்சனை தீரவே கூடாது என்று நினைக்கிறார்கள். நான் சொல்ல முடிச்சிருங்க சார். அதனால இந்த பிரச்சனை தீரக்கூடாது. இந்து முஸ்லிம் பிரச்சனை வந்து நிரந்தரமாக பகைமையோடு இருக்கணும். இந்த அதாவது பாகிஸ்தான் இந்துக்களும் முஸ்லிம் சேர்ந்துடவே கூடாது நினைக்கிறாங்க. அதனால்தான் நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நாங்கள் உங்களுடைய தோலுரித்து காட்டுறோம். இது அதாவது இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருக்க கூடாதுதான் உங்களுடைய நோக்கம். அதனாலதான் நீங்க அதனாலதான் காஷ்மீரை பதட்டத்தில் வச்சிருக்கோம்னு ஒரு பதிவு பண்றாங்க. இந்த கொலை சம்பந்தமாக ஏற்கனவே வழக்கு வந்து இதை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது நீதிமன்றத்தினுடைய ஆர்டர் போடல. இல்ல, ஏற்கனவே ஒரு ஆர்டர் இருக்கு. நாம பழசு ஏற்கனவே பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. இப்போ இது புது ஆர்டர் சொல்ல. ஏற்கனவே அவர் வழக்கறிஞராக அவருக்கு தெரியும். அதை மீறியும் பேசிட்டு இருக்காரு. அவங்க தலைவரும் பேசுறாங்க, இவங்களும் ஊடகத்தில் பேசுறாங்க. அது மக்கள் பார்த்துக்கிட்டோம். இந்த காஷ்மீர் பிரச்சனையை நீண்ட காலமாக இந்தியாவை ஆண்டது யாரு? பாரதிய ஜனதா ஆண்டுச்சா? நீங்களே கூட்டணியில் நினைத்தால், இன்றைக்கு நினைத்தால் நாளைக்கு காலையில் சட்டம் போடுகின்ற இங்கே தமிழகத்தில் மேல் சபை கொண்டு வந்தாங்க. மேல் சபையை கொண்டு வரும்போது இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 24 மணி நேரத்தில் கீழ் சபையிலையும் மேல் சபையிலையும் பாராளுமன்றத்தை நிறைவேற்றி இங்கே கொடுத்தாங்க. அப்படி தாங்கள ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருந்தாங்க. சொல்றது கூட்டல உண்மை இல்லைங்க. இல்ல சார், அதை ஏன் காங்கிரஸும் திமுகவும் 8 வருஷம் இருந்தாங்களா? இப்போ கூட அதற்கு முன்பு காங்கிரஸ் நீண்ட காலம் ஏன் அதை அப்ப பதட்டத்தில் வச்சிருந்தீங்க நீங்க? இன்னைக்கு இந்த டிமான்டேஷன் வந்த பிறகு காஷ்மீர்ல எத்தனை கலவரம் நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். அதற்கு முன்னாடி எத்தனை கலவரங்கள், எத்தனை கல்லெறி பிரச்சனைகள் நடந்துச்சு. அதனால அங்க இருக்கிற முஸ்லிம்களும் இந்துக்களும் ஓட்டு போட்டதுனால நாங்கள் கூட்டணி மந்திரி சபையே அங்க நாங்கள் அமைச்சோம் பிரச்சனை காஷ்மீர்ல. அதை புரிஞ்சுக்கணும் அவருடைய டைம். அதாவது நீங்க சொன்னீங்க சாதனைகள் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம், வேதனைகளை பத்தி நான் பதிலே சொல்ல மாட்டேன். ஆனா திரு வைத்தியலிங்கம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு அதாவது மோடிக்கு இல்லைன்னா கூட தமிழகத்தில் தலைமை வழி நடத்துகின்ற மோடி ஆதரவாளர்கள் நம்மளோட கட்சி தலைமைக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நீங்க வந்து என்ன சிக்கல் வரும்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல 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 கேள்விகள். எஸ்கேபிசம் இல்லையா அது? ஆமா சார். இப்ப நீங்க எஸ்கேபிசம்ங்கிறத விட இது தேர்தல் உத்தி. நான் என்ன சொல்றேன், நீங்க என்னுடைய கேள்விகளுக்கு நீங்க வந்து நிறைய இப்ப நீங்க தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு, அதுக்கு வந்து மத்திய அரசோட திட்டங்கள் இருக்குன்னு, இந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே வேண்டாம். உதாரணமா நீங்க 8 வழிச்சாலைன்னு எடுத்துக்கோங்க. இந்த 8 வழிச்சாலை அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் வந்து நிறைவேற்ற நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாட்டில் ஒரு செட்டு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு பதில் சொல்லணும். இப்போ கூடங்குளம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பதிலை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியும் சரி அந்த கட்சிகளும் சரி தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு நேர்மாறாக போய்விடுவார்கள். நீங்க அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்கே ஒரு அடிப்படையாக சில உணர்வுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்போர்ட்டர் பேஸை இவங்க ஆன்டகனைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன நினைப்பாங்க, பதில் சொல்றது புத்திசாலித்தனமா, பதில் சொல்லாம வெளியே இருக்கிறது புத்திசாலித்தனமான்னு யோசிப்பாங்க. பதில் சொல்லாம வெளியே நிற்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனமே தவிர பதில் சொல்லி மேலும் மேலும் போய் சிக்கல்ல போய் மாட்டிக்கொள்ள கூடாது, மக்களை ஆன்டகனைஸ் பண்ணிடக்கூடாது, மக்களை வந்து உண்மையை கண்டு ஓடுகிற ஒரு முயற்சி தானே அது. உண்மையை கண்டுங்கிறத விட சூழ்நிலைகளை நீங்க வந்து உடனடியாக இவரால் தீர்க்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு இஷ்யூவும் இன்னைக்கு தீர்க்க முடியல அப்படின்னும் போது அதுல போய் திருப்பி நாமளே போய் ஏன் நம்முடைய அதாவது இஷ்யூஸ் ஒன்று சார், அதை தீர்க்க வேண்டிய அரசியல் தலைமை ஒன்று சார். சிச்சுவேஷன் சரியா ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லலாமா? சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னா, இந்த பல இடங்கள்ல வந்து ஒன்று இவங்க நினைச்ச முடிவுகளை கொண்டு போய் திணிக்க பார்க்குறாங்க, அது மத்திய மாநில அரசுகளுடைய முடிவுகளை அந்த இடத்துல ஏற்க முடியல. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த விதமான ஒரு டைகாட்டமின்னு சொல்லுவோம், ஒரு முரண்பட்ட நிலைகள் வந்து ஏற்பட்டு இருக்குன. இந்த முரண்பட்ட நிலைகளில் என்ன ஆகுது, ஒரு பெரிய செட்டு வந்து வெளியே நிற்குது. அவங்க வந்து இந்த இந்த முடிவுகளில், இந்த மத்திய மாநில அரசுகளுடைய முடிவுகளில் அவங்க ஏற்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேர்தல்னு வரும்போது அந்த வாக்குகளும் எனக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ நான் அதுக்கு ஒரு பதிலை சொல்லி அதன் மூலமாக இன்னொரு 10 பேரை நான் வெளியே அனுப்புறதை விட நான் பதில் சொல்லாம நான் உண்மையா இல்லையா, ஆமாவா இல்லையா, ஆமா இப்படிதான் பண்ண இல்ல பண்ணல எதுவுமே சொல்லாம நீங்க விலகி இருந்துட்டு மக்களுக்கு பாஜக மீது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படுத்துறாரு. அதுதான் சொல்றேன். அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த பதில் சொல்றதை விட இது பழைய இருகோடு தத்துவம் சார். ஆக்சுவலா ஒரு சின்ன கூட அக்கத்துல இன்னொரு பெரிய கூட போறது, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சாதனைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்
எல்லாத்தையும் இப்போ நீங்கள் கடந்த ஒரு தேர்தலுக்கு இப்போ இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி கண்டினியூஸாக நிறைய இங்கே வந்து திறப்பு விழாக்கள் நடைபெற்றன, இங்கே மாதிரியான புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. திட்டங்கள் மட்டும் தான் அறிவிச்சிருக்காங்க. திரு ஸ்டாலின் கேட்குற கேள்வி எல்லாம் என்னன்னா, எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டுறீங்க, ஃபண்ட் அலோகேட் பண்ணீங்களா, ஸ்மார்ட் சிட்டி சொன்னீங்க, அது என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? இந்த கேள்வி கண்டிப்பா பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்படுவது, நாங்கள் தமிழகத்துக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொன்னீங்கல்ல, இந்த பாருங்க நாங்க இத்தனை 10 விஷயங்கள் நான் பண்ணிட்டோம், இதெல்லாம் நடைமுறையில் இல்லாமையா கண்டிப்பா நாங்கள் தொடங்கி வைத்து விட்டோம். இரட்டை சாலைகள் போட்டிருக்கோம், எய்ம்ஸ் அறிமுகப்படுத்திட்டோம், இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது உயர் மருத்துவமனைகள் எல்லாம் கொண்டு வந்து சிகிச்சை எல்லாம் கொண்டு வந்துட்டோம். என்ன குறை இப்ப நீங்க சொல்லுங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் காலமாகவே பேப்பர் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா அது? ஆமா சார், நீங்க ஆனா இது ஆரம்பிச்சது யாரு? ஆரம்பிச்சது இவங்க தானே அப்படின்ற தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதக்களம் மீண்டும் தொடரும். விவாதக்களம் தொடர்கிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, வெங்கடேஷ் என்ன சொல்றாரு, இந்த கேள்விக்கெல்லாம் கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டாருங்கிறார். இது பொதுமக்கள் மத்தியில பாஜக மீது ஒரு அதிருப்தி தன்மை தான் ஏற்படுத்தும் இல்லையா? அவர் சொன்ன மாதிரி இந்த முரண்பாடுகளுக்கு இடையில ஒரு யுக்தி அணியே கட்டமைக்கப்பட்டிருக்குது. இந்த அணில வந்து ஸ்டேக்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு ஹை, அவங்க வந்து முத்தலாக்கில் வேறுபடுறாங்க, காமன் சிவில் கோரில் வேறுபடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு அடித்த நிதி ஆதாரத்தில் வேறுபடுறாங்க, மேகதாதுவில் வேறுபடுறாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க வேறுபடும் போது திமுக இந்த இஷ்யூக்களெல்லாம் முன்னெடுத்து செய்யும் போது பாஜக ஒரு பதில் சொன்னால் அண்ணா திமுகவே இதை கேட்டிருக்குதுன்னு உடனே அதை அவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷனை கொடுக்கும். டாக்டர் ராமதாஸ் வந்து வட மாவட்டத்தில் வந்து பாஜகவுக்கு ஒரு செல்வாக்குனா மத்திய சென்னை, தென் சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, சேலம், அங்கே பாஜக செல்வாக்கு இருக்குது. அதனால தான் எங்கள் பிரதமர் மோடி, உங்கள் பிரதமர் யாருன்னு எடப்பாடி கேட்குறாரு. நம்ம கரெக்டாக பார்க்கணும். அந்த இதில் வட மாவட்டங்களில் பாஜக பேஸ் வந்து பெருசாக இல்லைங்கும் போது அதை உருவாக்க முயற்சி பண்ணதையும் முறியடித்த ராமதாஸ் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக நான் சிறுபான்மையின் காவலன்கிற அந்த பாணிக்கு தான் அவர் போகிறார், ஒரு கூட்டணிங்கிற லெவலில். அப்போ ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் அதை முறியடிச்சாருங்கிறீங்களா? என்னது, எப்படி முறியடிச்சாருங்கிறீங்க? முறியடிச்சிட்டாரு அவர். முறியடிச்சிட்டேன்னா அவர் வந்து ஒரு நட்பு வளையத்தை அன்புமணி காட்டிட்டு தானே இருந்தார். மோடி ஏத்து ஓட்டு போடலையே. நம்ம அதெல்லாம் டீப்பா போகண்டானதான். மோடி ஏத்து அவங்க ஓட்டு போடலையே. அந்த பிரச்சனை மோடி நம்பிக்கையில்லா தீர்மானம் தெலுங்கு தேசம் கொண்டு வரும்போது அன்புமணி ஓட்டு போடலையே, அங்க ஓட்டு போடல. அப்போ மோடிக்கு ஆதரவுன்னு தானே அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ அதுல ஒரு நட்பு அவங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு தானே இருந்திருக்காங்க. ஒரு ஃபோல்ஸ், உங்களுக்கு நான் நட்பா வருவோம் நிச்சயமா அந்த அது நீங்க வந்து ஒரு அரசியல். கடைசியா கூட பாமக வந்து தேர்தல் களத்துக்குன்னு வரும்போது என்ன சொன்னாங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் வைப்போமே தவிர பாமகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், பாமகவுக்கு 0 மார்க்குன்னு மாநில உரிமைன்னு பேசுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் நீங்க வந்து ஸ்டாலின் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல போய் எடப்பாடி எம்பரஸ் பண்ண வேண்டியது இருக்கும், டாக்டர் ராமதாஸ் எம்பரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். தேமுதிக மட்டும் தான் பிரச்சனை இல்லை, அவங்க ஓங்கி அடிக்கிறாங்க, மோடி பிரதமர்னு ஓங்கி அடிக்கிறாங்க அவங்க 4 பேர், இவங்க உடனே நெருக்கமா இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடு கடையில் இவங்க பிளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கூட்டணியில் இருந்தாலும் இவங்களுக்கு நண்பகத்தன்மை எப்படின்னு மோடிக்கு தெரியும். ஒருவேளை ஸ்டாலின் நல்லா வந்துட்டா ஸ்டாலின் நம்ம கிட்ட வரமாட்டாருங்கிறனால தான் குழந்தை வந்து விளையாட்டுக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தை மேல பாசம் காட்டுவாங்கல்ல, அந்த பாசத்தை இதுவரை மோடி காட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம நண்பர் சொல்றாரு இனிமேலும் காட்டுவாருங்கிறாரு, பார்ப்போம். திரு காந்தி, அதாவது அவங்க சொல்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா சாதனைகளை நாங்கள் சொல்லுவோம், வேதனையை சொல்ல மாட்டோம்ன்றீங்க. வேதனை பற்றி பதிலே சொல்ல மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட் நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கதா சொல்றீங்க. அதாவது கடைசி வரைக்கும் அது கொண்டு போகாத ஒரு நிலை தமிழகத்தில் எதனால் ஏற்பட்டு நம்புறீங்க? அந்த பதிவே தவறான பதிவு தான். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து முதல்ல என்ன ஒன்று, இருக்க இடம், உடுக்க உடை, அவன் தங்க, அதுதான் வேணும். முதல்ல சாப்பிடுவதற்கு அவனுக்கு உணவு, அதுதான் உணவு, உடை, உறைவிடம். இந்த 3ஐயும் முதலில் செய்த ஆட்சி வந்து இந்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் எது சார் தரும்? வேலை வாய்ப்பு தானே தரும். அதுதான் சார், அதுதான் வேலை வாய்ப்பு. அதுதான் அந்த விஷயத்தை தான் எதிர்கட்சிகள் இருந்து ஊடகங்கள்ல இருந்து சரியாக பாரதிய ஜனதா சேர்ந்து எடுத்து செல்லவில்லை. தமிழகத்தில் மட்டும்தான் சாதனைகளை, பாரதிய ஜனதா செய்த சாதனைகளை எடுத்து நீங்க ஸ்டாலினுடைய கேள்வியில நியாயம் இருக்கு, எடுத்து செல்லவில்லைன்ற நான் சொல்ற புரியுதா இல்லையா? சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறோம், அதை எடுத்து செல்லவில்லை அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஏனென்றால் அது திராவிட கட்சிகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு 5 பேருக்கு ஒரு உதவி செய்யறதை
அந்த உதவி செய்கிற பொருளை விட அதிகமாக விளம்பரம் செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க கிராம பகுதியில். நான் வந்து ஆல் இந்தியா லெவலில் சொல்லல, ஒரு கிராம பகுதியில் ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்தா கூட அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், கிளை செயலாளர் அவங்க எப்படி பாஜக நான் சொல்றது ஒரு அகில இந்திய தலைமையையும் ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் செய்வது என்பது வேறு. நான் சொல்றது கீழ்நிலையில் கடைநிலையில் இருக்கிறவர்கள். இப்போ ஒரு பஞ்சாயத்துல செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பஞ்சாயத்தில் நேரடியாக அந்த அரசாங்க உதவி வந்து போவாது. அங்க இருக்கிற நிர்வாகிகள், கிளை செயலில் இருக்கிற நிர்வாகிகள் போய் அங்க நின்று அந்த விஷயங்களை அவர்கள் இந்த மக்களிடம் திணிச்சதுனால எங்களுடைய திட்டங்கள்ல நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் இந்த உஜாலா இதுல திட்டத்துல கேஸ் இணைப்புல எங்கேயாவது எங்களுடைய நிர்வாகிகள் போய் அதை பெருமைப்படுத்தி பெரிய செய்தியா கேளுங்க. அதே மாதிரி வீடு கட்டு திட்டம், இது கலைஞர் வீடு திட்டம், அது என்னமோ போறாங்க. ஆனால் எங்களுடைய திட்டத்தில் நிறைய விஷயங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல விளம்பரம் பண்ணிருக்காங்க. ஏனென்றால் எங்களுக்கு மக்கள் பணி மட்டும்தான். அதனாலதான் சகோதரர் சொன்னது போல நேரடியாக மக்கள்கிட்ட நாங்க செஞ்ச விஷயத்தை எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிற எல்லா கணக்கெடுப்பிலையும் இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கிற எல்லா கணக்கெடுப்பிலும் யாரு பிரதமர்னு வராங்க. இன்னும் பிரதமர் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க திமுகல, இன்று வரை ராகுல் காங்கிரஸ் சொல்லவில்லை, இந்தியாவில் இருக்கிற யாருமே சொல்லவில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்த பிரதமர் யாரு நாங்க தீர்மானிக்கிறோம். நிறைய பண்ணிருக்கோம், விளம்பரப்படுத்த தெரியல. செஞ்சிருந்தா தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சட்டையில இருந்தா ஆப்பிள் வரும், ஒண்ணு இல்ல, சரக்கு இல்ல, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் சொல்லல. அதனோட வெளிப்பாடு என்பது மக்களிடம், அதாவது உண்மையிலேயே மக்கள் பயன்பெற்று இருந்தால் அந்த பயன்பெற்று மக்கள் பாதுகாப்பா நிச்சயம் ஆதரிப்பாங்களா இல்லையா? ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா உண்மையான பாதுகாப்பு இல்லை. அதனால இவர்களால் பாதிக்கப்படுபவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. இந்த ஒன்றும் லோக்பால் மசோதா ஏன் கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க, ஆட்சி முடிய போற நேரத்தில், அந்த அந்திம காலத்தில் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, முந்தைய வச்சிருந்தா ரஃபேல் சம்பந்தமா ஊழல் வெளியப்பட்டிருக்கும். பிரதமர் வந்து இன்னைக்கு குற்றவாளி கூட்டல நிற்பார். டூஜியை பத்தி பேசுவோம், அது கோர்ட்ல அது அப்பீல்ல இருக்கு. மறுபடியும் போட்றீங்க, அப்புறம் நீங்க ரஃபேல் விவாதம் நடக்குது. மறுபடியும் இல்ல, ரஃபேல் ஊழல் அத பத்தினா தனியா விவாதம். மோடி விவாதம் ஊழல் செய்திருக்கிறார், அதுதான் நாங்கள் திட்டவட்டமாக சர்க்காரிய கமிஷன் சொல்லிருக்கு. பதிவு செய்கிறோம். அது ஒரே இயக்கம் திமுகன்றத காங்கிரஸ் சொல்லுது. நீங்க மறுக்க முடியுமா? காங்கிரஸ் உங்களை ஊழல்னு சொல்லி நீங்க மறுக்க முடியுமா? 2Gல வந்து தீர்ப்பு வந்து முடிஞ்சு அது கோர்ட்ல கேஸ் பெண்டிங். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் கிளிப் இல்ல மாதிரி, அதாவது விஷயம் ஒண்ணுமே இல்லாம அதுவும் பெண்டிங்ல இருக்கு. ரெண்டுமே வழக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில் இருக்கிறதுனால நிலுவையில் இருக்க வழக்கு பத்தி பேச வேண்டாம். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இல்ல இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா ஒரு இடைவேளை கண்டிப்பா தேவை. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதங்களை மீண்டும் தொடரும். விவாதகளம் தொடர்கிறது. திரு வைத்தியலிங்கம் இறுதிவாதமாக சொல்றேன். சொல்லுங்க சார். சுருக்கமாக வந்து எல்லாரும் சொல்றேன். ஜெகதீஷன் மீது சொல்லப்பட்டது அப்பட்டமான பொய். அதை வந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் சந்திக்க தயார். அப்புறம் வந்து இந்த 2G எல்லாம் முடிஞ்சு போனதெல்லாம் வந்து உங்களால் ஒரு நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகள். இப்போ வந்து 2 ஃபெயில்டு லீடர்ஸ் தமிழ்நாட்டில், எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு ஃபெயிலியரோ அது மாதிரி அகில இந்திய ரீதியில் மோடி அதை விட ஃபெயிலியர். 2 பேருமே மீண்டும் பதவிக்கு மீண்டும் பொறுப்பிற்கு வருவதற்கான 2 பேரும் ஆட்சியை கண்டிப்பா. அதனால இல்ல அந்த 2 பேருமே ஒருவர் இவர் அவரை சார்ந்து இருக்கிறார், அவர் இவரை சார்ந்து நிற்கிறார். இப்படித்தான் இவர்கள் போயிருக்காங்க. இந்த கருத்தை பொறுத்தவரை மிஸ்டர் வெங்கடேஷ் சொன்ன கருத்து தான் நான் உடன்படுகிறேன். ஏன்னா அவங்க நேரடியா எந்த பிரச்சனைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அப்படி சொன்னா அவங்களோட சுயரூபம் வெளியே வந்துடும். 2 பிரச்சனை. இந்த நீட்டு தேர்வு சம்பந்தமான தீர்மானம் என்ன ஆச்சுங்கிறத பற்றி இது வரைக்கும் யாரும் வெளிப்படையாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக அந்த 7 பேர் விடுதலை பொறுத்த நான் பதிவு செய்யணும். ஏன்னா அதில் இருக்க ஒரே பிரச்சனை, விடுதலை செய்யணுமே வேணாங்கிறத பொறுத்தல ஆளுநருடைய அதிகாரம் என்ன. அமைச்சரவை தீர்மானம் போட்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கிறதா, அதற்கு மேலே ஒரு சுயாதிகாரம் என்று இருக்கிறதா என்பதை பற்றி தீர்மானித்து ஆக வேண்டிய நிலைமை. இதெல்லாம் வந்து மாநில உரிமைகளை அடக்கி ஆளுகிற இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்பதனால நீங்கள் மௌனத்தை மட்டுமே நீங்கள் பதிலாக சொல்லுகிறீர்கள். நாங்கள் வாக்கால் பதில் சொல்வோம். திரு காந்தி இறுதிவாதமாக, அதாவது காங்கிரஸ் வந்து அன்னைக்கு அப்பீல் பண்ணதே யாருன்றது அவங்க தெரியும். இவங்க ஆட்சியில் அப்பீல் பண்ணதே இவங்க தான். அதே இதே மாதிரி 10% இடஒதுக்கீடுல கூட இன்றைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன ராகுல் தான் அங்க எங்களை ஆதரிச்சு வாக்களிச்சாரு. அதை எதிர்த்து
அதாவது திமுக வந்து காங்கிரஸையும் எதிர்த்து தான் இன்றைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த விஷயத்தில். இப்படி தன்னோடு கூட்டணி வச்சுக்கிட்டு பிரதமர் வேட்பாளர்னு சொன்னவரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போன பெருமை திமுகவுக்கு சேரும். அதனால் கொள்கை கூட்டணி அப்படி இப்படிலாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கொள்கை இல்லாத ஒரு இயக்கம்னா அது திமுக தான். இவர் சொல்கிறாங்க இவங்களை சார்ந்து அவங்க ராகுலை சார்ந்து ஸ்டாலினும், ஸ்டாலினை சார்ந்து ராகுலும். ஏன்னா 2 பேருமே இன்னும் அதிகாரத்தில் போய் இவர் முதலமைச்சராவோ அவர் பிரதமராவோ இது வரைக்கும் உட்காந்து நிர்வாகத்தை பார்த்தது கிடையாது. இன்னும் உட்காரவே இல்லை. உட்காராத ஒரு ஆளை, இன்னும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாத ஒரு ஆளை இவங்க இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி பேசுவது ஒரு நகைக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். மிக தெளிவாக நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா, 2 பேருமே 2 விதமான செட் ஆஃப் ஐடியாஸோட மக்கள்கிட்ட நிற்க போறாங்க. அதாவது இந்த பக்கம் நீங்க எதிர்க்கட்சிகள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் இல்லை செய்ய தவறியது விஷயங்களை முன்வைக்க போறாங்க. ஆளுங்கட்சியான பாஜக என்னென்னலாம் செய்திருக்கிறது என்பதை வைக்க போறோம். இதுல நாம வந்து மிக நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் நீங்க வந்து பொதுவாக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஜனநாயகங்கள் பின்பற்றக்கூடியவை. என்னன்னா, இதை மக்களிடம் கொண்டு போய் வைப்போம், மக்கள் தீர்மானிக்கட்டும். இப்போ மக்களாகிய நாம் தான் மிக தெளிவாக இதனுடைய சாதக பாதகங்களையும் நமக்கு இதனால் என்ன விதமான ஒரு எதிர்காலத்தில் நல்லது நடக்கும் நல்லது நடக்காது என்பதை தீர்மானித்து அந்த முடிவுக்கு வர வேண்டும். அரசாங்கங்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு இனிமேல் தயாராக இருக்க போவது கிடையாது. ஆனால் மக்களாகிய நாம் தான் இதனுடைய சாதக பாதகங்களை துலாக்கால் கொண்டு நாம தான் முடிவு பண்ணி வாக்குகளை செலுத்த வேண்டும். ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, இறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ட்ரெஸ்ட் வேற, 18 தான் அவருக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட். மோடிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இருந்து சில எம்பிக்கள் எல்லாம் வந்தால் சந்தோஷம் தான், குறைஞ்சபட்சமாவது வரணுங்கிறதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். 98 ரிப்பீட் ஆகாதாங்கிற ஆசைகள் தான் அவங்களுக்கு இருக்கும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது எடப்பாடியோட எதிர்பார்ப்பை பாதிக்கூட அளவுக்கு நாம் ஏதாவது தலையிட்டு எடப்பாடி மூலமாக நமக்கு வரக்கூடிய எம்பிக்களில் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட சிம்பிள் நோக்கம், ஸ்ட்ராட்டஜி. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக விவாதம் முடிவு பெறுகிறது. கேள்விகளுக்கான பதில்கள் வருகிறதோ இல்லையோ, தேர்தல் முடியும் வரை கேள்வி கணைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். மற்றொரு விவாத களத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் விவாத களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.